முன்னொரு காலத்தில் பல அழகான மலைகள்லாம் சூழ்ந்த ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப கடின உழைப்பாளிகளாக இருந்தாங்க. எல்லாருமே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க. எல்லாருமே அவங்க நிலத்துல போயிட்டு எல்லா வேலைகளுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்லேயுமே ஒரு சென் குரு ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் எப்போவுமே வேலை செய்யாமல் ரொம்ப சோம்பேறியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் காலையில் எழுவார், அவர் நிலம் இருக்கிற இடத்துக்கு போவார். அங்கே போயிட்டு அவர் மரத்தடியில் அந்த மரத்தோட நிழலில் ரொம்ப நிம்மதியாக படுத்து தூங்கிடுவார். அவருக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அவங்க வீட்டில் போட்டுருவாங்க. அதனால் எந்த ஒரு வேலைக்குமே போக மாட்டார். எப்போவுமே தூங்கிக்கிட்டே அவர் பொழுதை கழிச்சுக்கிட்டு இருந்தார். இது அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும். ஆனால் யாருமே அந்த மனிதர்கிட்ட போய் பேச விரும்பலை. யாருமே அவரை அறிவுரை சொன்னாலுமே அவர் ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. ஒரு சமயம் இந்த சென் குரு அந்த வழியாக போய்கிட்டு இருந்தார். ஒரு நாள் இந்த மனிதரை பார்க்குறாரு. இவர் மரத்தடியே தூங்கிட்டு இருக்காரு. சரி, ஏதோ வேலை செஞ்சுட்டு ரொம்ப கலப்பாக தூங்குவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குரு எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட்டார். இப்போ அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அப்போவுமே அந்த மனிதர் அந்த மரத்தடியில் தூங்கிக்கிட்டே தான் இருக்காரு. எந்த ஒரு வேலையுமே செய்கிற மாதிரி தெரியலை. சரின்னு சொல்லிட்டு இந்த சென் குருவுமே அவர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருப்பா, இது உன்னுடைய இளமை பருவம். இந்த பருவத்தை ஏன் நீ வீணடிச்சுக்கிட்டு இருக்க? நீ நினச்சா பல வேலைகள் செய்யலாம். உனக்குள்ளார பல விதமான சக்திகள் இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தாமல் ஏன் இப்படி உன்னுடைய பொழுதை ரொம்ப சோம்பேறித்தனமாக போக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குரு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற எந்த ஒரு வார்த்தைக்குமே அந்த மனிதர் செவி சாய்க்கலை. நீங்கள் போங்கப்பா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி, இப்போ சென் குரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, இங்கே பாருப்பா, நீ ரொம்ப சுலபமாக பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை நான் சொல்லலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த மனிதர் டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்துட்டு எழுந்து நிற்கிறாரு. என்ன வழி சொல்லுங்களேன், அது ரொம்ப சுலபமாக இருந்தால் நான் செய்கிறேன். எனக்குமே இப்படி ரொம்ப ரெஸ்ட் எடுத்து எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால நீங்கள் என்ன வழின்னு சொல்லுங்கள், நான் தாராளமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போது இந்த சென் குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த மலை இருக்குது பார்த்தியா, அந்த மலைக்கு பின்புறமாக ஒரு சின்ன குகை ஒன்று இருக்குது. அந்த குகைக்குள்ளார ஒரு வைரம் ஒன்று இருக்குது. அது இருக்கிறது யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நான் உனக்கு அதுக்கான வழி சொல்கிறேன், நீ போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த மனிதர் பார்க்குறாரு, அந்த மலை ரொம்ப உயரமாக இருக்குதுங்க ஐயா, எப்படி ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு. உடனே சென் குருவுமே, சரிப்பா வேண்டானா விட்டுரு, நான் வேற யாருக்குன்னா